ஈடுபட கொடுக்க முடியுமோ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக? இல்ல. அது யார்? அது கிறிஸ்துவனுடைய ஆவி. பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஆவி எரேமியாக்குள்ள இருக்குது. இப்போ உலகத்துவத்துக்குள்ள கொண்டு போறாரு அவனை. வாப்பா, உனக்கு இந்த காட்சியை காட்டுறேன். ஆதியில லூசிபருடைய நாட்கள்ல இந்த பூமி அழிக்கப்பட்டுச்ச, அந்த சம்பவத்தை உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவனுக்கு அங்க காட்டுறாரு. பாருங்க, அவன் இப்ப பேசுறான். வாசிக்கு 23வது வசனம். நான் பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பாத்தீங்களா, பைபிள் சொல்லுது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசிய ஆண்டவர் கூட்டிட்டு போய் காட்டுறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை காட்டுறார். பாருப்பா அப்படின்ட்டு அவன் சொல்றான். இப்போ அதே வார்த்தையை சொல்றான் பாருங்க. பூமியை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அப்போ அது ரெண்டு வார்த்தையினால நம்ம நினைச்சலாம், இத உறுதிப்படுத்திடலாம். ஆதியில இப்படித்தான் அந்த உலகம் இருந்துச்சு, வெறுமையுமா இருந்துச்சா? இன்னும் கீழவாசி. வானங்களை பார்த்தேன், வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. இங்கதான் சிக்கல். நல்லா கவனிச்சுடுங்க. வானத்திலிருந்து பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒளிய ஆண்டவர் என்ன செய்தார்? அதை தடை பண்ணிட்டார். சூரியனுடைய ஒளி பூமியில படக்கூடாது, சந்திரனுடைய ஒளி பூமியில படக்கூடாது, நட்சத்திரங்களுடைய ஒளி பூமியில படக்கூடாது. ஆகியனால தேவன் வானத்தினுடைய ஒளியை என்ன செய்தார்? தடை பண்ணிட்டார். அங்க என்ன சொல்லுது? வானத்தை பார்த்தே, அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது, ஒளி இல்லாமல் இருந்தது. இந்த காரியத்தை செய்தது யாரு? ஆண்டவர். ஏன்? பூமியில யார் இறங்கிட்டா? பாவம் செய்த தூதர்கள். இவனுக்கு என்னது வேண்டாம்? ஒளி வேண்டாம். பூமியின் சிருஷ்டி அத்தனையும் நான் என்ன செய்தேன்? சங்காரம் பண்ணியாச்சு. இங்க ஒளி இப்ப என்ன செய்யல, தேவையில்லை. ஒளி தடை செய்யப்பட்டுச்சு. நல்லா கவனிங்க, ஆழமான செய்தி, ஆழமா கவனிங்க, வேற எங்கேயும் சிந்திக்காதங்க. ஒளி இல்லாமல் இருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. அவைகள் என்ன செய்தா? அதிர்ந்தன, ஆடுது. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. மனுஷன் இப்ப என்ன செய்யல? அங்க மனுஷன் இல்லைன்னு சொல்லுதானா? அப்ப அதுக்கு முன்னால மனுஷங்க என்ன செய்யிருப்பா? உண்மைதானா? சும்மா சொல்லுங்க, தெரியுமோ தெரியாதோ? மனுஷன் அதுக்கு முன்னாலே இருந்தானா இல்லையா? அது சொல்லுங்க. இருந்தா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. வார்த்தையை பற்றி பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்ற காரியத்தை சொல்லும் போது பயப்படக்கூடாது. இந்த காரியம் யாருக்கு தெரியும்? அவருக்கு நல்லா தெரியும். எழுதி வச்சவருக்கு நல்லா தெரியும். பாருங்க, பின்னும் நான் பார்க்கும்போது அங்க யாரும் இல்ல, மனுஷர்கள் இல்ல. அப்ப இதுக்கு முன்னால மனுஷர்களுக்கு வசிச்சிருக்கிறான். எந்த பூமியில? நோவாவுடைய பூமி இல்ல, ஆதாமுடைய பூமி இல்ல. இது எந்த பூமி? முன்பிருந்த உலகம். அந்த பூமியில மனிதர்கள் வாசம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அந்த மனிதர்கள் தேவ சாயலானவர்களா இல்ல. அவங்க யாரு கிடையாது? தேவ சாயலானவங்க கிடையாது. அவங்களுடைய ஷேப் டிஃபரெண்டா இருக்கும். அதனாலதான் பாருங்க, அநேக மனிதர்களுடைய உடல், அதாவது எலும்புகள் இப்பவுமே நிச்சயது கிடைக்குது. அவங்களுடைய உயரம் சின்னதா இருக்கு, அவங்களுடைய முக ஷேப் வித்தியாசமா இருக்கு. ஆனா அவங்க யாரு? மனிதர்கள். அன்னைக்கு ஒரு பேப்பர்ல போடுறதான் 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு மனுஷனை பற்றி. இங்க 1 லட்சம் 500 1000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாலே இணைச்சார் ஆண்டவர். இதை சிருஷ்டித்திருக்காருன்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ எவ்வளவு மனிதர்கள், அந்த மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளவு அக்கிரமம் பூமியில பெருகி போயிருந்திருக்கும். ஆண்டவர் எப்படி அதை அழிச்சிருந்திருப்பார் பாருங்க. அந்த நாட்கள்ல அந்த மனிதர்கள் மத்தியிலையும் சண்டை இழுத்து விட்டது யாரா இருக்கும்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொலைச்சது எதை வச்சு? யார வச்சு கொலைச்சிருப்பாங்க? காப்பாற்றுகிறதுக்காக நியமிக்கப்பட்ட லூசிபரே, நீதான்ப்பா கேரும், அருமையா காப்பாத்துதா. எவன் பிடிக்கலையோ அவனை தூண்டி விட்டு குத்துல பாத்துக்கலாம். இங்க முதல் பிறப்பிலேயே காயின ஆபேல கொலை சொல்லி விட்டானே, அவ்வளவு கூட்டம், பெருக்கூட்டம் ஜனங்கள் மத்தியில அவன் எவ்வளவு பேரை கொண்டு குவிச்சிருப்பான் யோசிச்சு பாருங்க. ஆகையினால்தான் வேதம் சொல்லுது, நல்லா கவனிங்க. இது அப்படியே வச்சுக்கிட்டு யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால உண்டானவங்க. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு, நல்லா கவனிச்சுடுங்க, இவன் எப்ப பிறந்தான்? ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இங்கதான் தமிழ் ஊரில் அப்பட பண்ணுது. தமிழ் என்னச்சுது, ஒரு சின்ன தப்பு பண்ணுது. மனுஷங்கிற வார்த்தையை இவன் சேர்த்துக்கிட்டான். ஆனா ஒரிஜினல் அது கிடையாது. மனுஷன் சேர்த்தா எப்பா ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் நீ சொன்னீன்னா, ஆதியில காயின் யார கொன்னா? ஆபேல. இத ஆதின்னு நீ சொல்ல முடியுமா? ஆதினா என்னது? ஆரம்பம். அப்போ காயின்ல இருந்தா அந்த வம்சம் ஆரம்பிக்குதா? ஏவாள் ஆதாம்லாம் கிடையாதா? இவங்களுக்கு முந்தினவல்ல ஆதாம், காயினுக்கு முந்தினவல்லையே ஆதாம். இவனை எப்படி ஆதின்னு சொல்ல முடியும்? ஆதின்னா என்ன அர்த்தம்? இன் தி பிகினிங். அது இந்த ஆதி இல்லப்பா. இவன் சேர்த்துக்கிட்டான் மனுஷன் சொல்லி. இவன் என்ன நினைச்சான்னா, டிரான்ஸ்லேட் பண்ணும்போது காயின் தானே ஆபேல கொலை செய்தான், அதுதான் ஆதி. உடனே ஆதியில் என்னதாச்சான்? ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் போட்டா. ஆனா ஆங்கிலத்தில் வாசிமா, you are of your father devil, and the lust of your father you will do. He was a murderer from the beginning. யாராவன்? he was the murderer, கொலைகார. அவ்வளவுதான். மனுஷ கொலைகாரன்னு சொல்லியிருக்காங்க இல்ல. தமிழ்காரன் என்ன செய்தான்? கொஞ்சம் சேர்த்துக்கிட்டான், அவ்வளவுதான். இவனுக்கு சாம்பாரும் வேணும், சட்னியும் வேணும், ரெண்டும் வேணும். அதனால ரெண்டையும் சேர்த்துக்கிட்டான். அதான் பொடியும் வேணுமா? ஏன்னா அவன் களக்காடுக்காரன். அங்க அங்க பொடி நிறைய உண்டு. நான் களக்காடுல படிச்சேன்ல, எனக்கு தெரியும். பாருங்க, பைபிள் சொல்லுது. அப்போ வேதத்துல சொல்லப்படாத ஒரு வார்த்தையை சேர்த்ததுனால அதனுடைய மீனிங் டிஃபரெண்ட் ஆயிட்டு. இங்க பைபிள் எக்ஸாக்டா சொல்லுது. ஆண்டவர் அதான் குறிப்பிட்டார். ஆதி முதல் அவன் யாரு? கொலைகாரன். ஆண்டவருக்கு தெரியும் ஆதி என்னன்னு. ஏன் ஆதி யாரு? அவர் தான் ஆதி. அவர் போய் சொல்வாரா? இல்ல. அப்ப அவர் குறிப்பிட்ட அந்த கொலை அந்த முதல்ல இருந்த பூமியில, அந்த பூமியிலே மனுஷர்கள் நினைச்சுதாங்க இருந்தாங்க. இவன் ஆண்டவர் என்னத்துக்காக வச்சிருந்தார்? காப்பாற்றுகிறதுக்காக வச்சிருந்தார். இவன் என்னச்சுதான்? நல்லா காப்பாத்தினா இல்லையா? பாருங்க, வாசிப்பு அங்குவா 4வது அதிகாரத்தில் எரேமியாவுல. இங்க வாசிக்கிட்டோம். பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. அடுத்தால ஒரு காரியம் சொல்லிட்டாரு. இப்ப என்னது பறந்து போகுது? அதுதான் பறக்கிற டைனோசர் பறவைகள். இந்த பறவைகள் எப்படிப்பட்டது? பெரிய பெரிய பறவைகள். அந்த நாட்கள்ல வாழ்ந்த அந்த பறவைகள் அந்த இடத்தை விட்டு நினைச்சது, பறந்து போகுது. எல்லாம் பயந்து ஆண்டவருடைய கோபம் பூமியில இறங்குது, பூமி அழிக்கப்பட போகுது. அந்த நேரத்தில் ஆண்டவர் எரேமியாவை காட்டுறார். பாரு, என்னுடைய கோபம் பற்றி எறியும் போது இந்த பூமி என்ன ஆச்சுங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறார். அப்போ ஆகாசத்து பறவைகள்லாம் என்ன செஞ்சான்? பறக்குது. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. பயிர் நிலம்லாம் என்னதாயிட்டான்? அப்போ அன்னைக்குள்ள மனுஷன் என்னது வச்சிருந்தான்? பயிர் வைக்கிற மனுஷன் பயிர் நிலம் வச்சிருந்தான். தெரியுதா? இன்னைக்குதான் நம்ம வீட்டுல நெல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் விட்டுட்டு போன சொத்தை நீங்க வச்சுட்டு ஏன் சொத்தா? நாளைக்கு அவன் அவ்வளவு தூரம் வந்துட்டான்னு வச்சுடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடம் பூரா எனக்குள்ளது, இவன் எனக்குள்ளது, யாருக்குள்ள சொல்ல முடியும்? பயிர் நிலங்கள் இப்ப என்னதாயிட்டுதான்? வனாந்தரம் ஆயிட்டு. பயிர் நிலங்கள் எல்லாம் ஆண்டவர் நினைச்சுட்டார், காலி பண்ணிட்டார், முடிச்சுட்டார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, வன விலங்குகளும் என்ன செய்ய போதப்போ அழிக்கப்படுது. பயிர் நிலங்கள் இல்லைன்னா அப்புறம் அதுக்கு இருக்கும். அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. அடுத்த பட்டணம் வந்தாச்சு.